ஒரு அழகான சிறிய நகரத்தில் ஆர்யா என்ற ஒரு குட்டி பையன் வாழ்ந்து வந்தான். ஆர்யா மிகவும் சுறுசுறுப்பானவன். எப்போதும் விளையாடிக் கொண்டே இருப்பான். ஆர்யாவிடம் நிறைய பொருட்கள் இருந்தன. வண்ண வண்ண பொம்மைகள், கதை புத்தகங்கள், வரைபட பென்சில்கள், பளபளக்கும் பள்ளிப்பை, மிகவும் பிடித்த ரோபோ பொம்மை. ஆனால் ஆர்யாவுக்கு ஒரு மோசமான பழக்கம் இருந்தது. அவன் தன் பொருட்களை மதிக்காமல் நடந்து கொண்டான். விளையாடி முடித்ததும் பொம்மைகளை எங்கும் எறிந்து விடுவான். புத்தகங்களை மடக்கி வைப்பான். பள்ளிப்பையை கவனமில்லாமல் போட்டு விடுவான். அதனால் ஆர்யாவின் அறை எப்போதும் குழப்பமாகவே இருக்கும். ஆர்யாவின் அம்மா அன்புடன் சொல்லுவார், ஆர்யா, விளையாடி முடிச்சதும் பொருட்களை ஒழுங்காக வை. ஆனால் ஆர்யா சிரித்துக்கொண்டு, பரவாயில்லை அம்மா, என்னிடம் இன்னும் நிறைய பொம்மைகள் இருக்கு என்று சொல்லிவிட்டு சென்றான். ஒரு நாள் மதியம் ஆர்யா தன் பிடித்த ரோபோ பொம்மையுடன் அதிகமாக சிரமப்படுத்தி விளையாடினான். அவசரத்தில் ரோபோ மேசையிலிருந்து கீழே விழுந்தது. ரோபோ வேலை செய்யாமல் போய்விட்டது. ஆர்யா பல முறை பொத்தான்களை அழுத்தி பார்த்தான். ஆனால் ரோபோ அசையவே இல்லை. ஆர்யாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. இது என்னோட பிடிச்ச பொம்மை என்று ஆர்யா அழுதான். சத்தம் கேட்ட அம்மா அங்கு வந்தார். உடைந்த ரோபோவை எடுத்து ஆர்யாவை பார்த்து மெதுவாக சொன்னார், ஆர்யா, பொம்மைகள் நம்ம நண்பர்கள் மாதிரி. நாம அவைகளை கவனிக்காம விட்டா அவைகளும் நம்முடன் இருக்க முடியாது. அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் ஆர்யாவின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த இரவு முழுவதும் ஆர்யா யோசித்தான். உடைந்த ரோபோ, குழப்பமான அறை, அம்மா சொன்ன வார்த்தைகள். அடுத்த நாள் காலை ஆர்யா உறுதியுடன் சொன்னான், நான் இனிமேல் மாறப்போறேன். ஆர்யா அறையை சுத்தம் செய்தான். பொம்மைகளை பெட்டியில் ஒழுங்காக வைத்தான். புத்தகங்களை அலமாரியில் அழகாக வைத்தான். பிறகு ரோபோவை மெதுவாக சுத்தம் செய்து கவனமாக சரி செய்தான். சில நேரத்துக்குப் பிறகு ரோபோ மீண்டும் வேலை செய்தது. ஆர்யாவின் முகத்தில் பெரிய சந்தோஷமான சிரிப்பு வந்தது. புதிய நல்ல பழக்கம். அன்று முதல் ஆர்யா முற்றிலும் மாறிவிட்டான். விளையாடி முடிந்ததும் பொம்மைகளை ஒழுங்காக வைப்பான். புத்தகங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வான். பள்ளிப்பையை இரவிலேயே தயார் செய்து வைப்பான். நண்பர்களிடமும் ஆர்யா சொல்லிக் கொடுத்தான், நம்ம பொருட்களை மதிச்சா அவை நம்மை மகிழ்ச்சியாக வைக்கும். ஆர்யா தன் பொம்மைகளை அணைத்துக் கொண்டு, நான் என் பொருட்களை மதிச்சா அவை என்னோடு நீண்ட நாட்கள் இருக்கும் என்று சந்தோஷமாக சொன்னான். அந்த நாள் முதல் ஆர்யா ஒரு அழகான நல்ல பழக்கத்தை கற்றுக்கொண்டான்.